ஒற்று மிகும் இடங்கள் மிகா இடங்கள் குறித்த விதிகளின் 6ஆம் பகுதியை இன்றைய மொழி அறிவும் நிகழ்ச்சியில் சொல்கிறார் நிரஞ்சன் பாரதி. அ, இ, ஏ இந்த எழுத்துக்களுக்கு அடுத்து வல்லின எழுத்து கொண்டு ஒரு சொல் தொடங்கும் பட்சத்துல ஒற்று கண்டிப்பாக மிக வேண்டும். அப்பையன், இப்பொருள், எப்பையன் என்று ஒற்று மிகுந்து எழுதுவதுதான் சரி. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த ஆ, இ, ஏ இந்த எழுத்துக்களோடு, அதாவது இந்த எழுத்து ஓசை கொண்டு முடிகின்ற ஒரு சொல்லுக்கு அடுத்து ஒரு வல்லின எழுத்து கொண்டு ஒரு சொல் தொடங்கும் போது அங்கே ஒற்று மிக கூடாது. அவனா செய்தான், நீயா சொன்னாய் என்று வரும்போது ஒற்று மிகாமல் எழுத வேண்டும். அடுத்தது வினைத்தொகையில் ஒற்று மிக கூடாது. சுடுசோறு, ஊறுகாய் இதுதான் சரி. ஊறுக்காய், சுடுச்சோறு என்று எழுதுவது கூடாது. உம்மை தொகையில் ஒற்று மிகாது. இரவு பகல், இரவு பகல் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடுக்கு தொடர், இரட்டை கிளவி இந்த இரண்டிலும் ஒற்று மிகாது. சல சல, சலச்சல சல என்று எழுதுவது கூடாது. பாம்பு பாம்பு பாம்பு, பாம்பு 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 என்று எழுத கூடாது, அது தவறு. அடுத்தாப்புல பார்த்தீங்க அப்படின்னா இந்த அந்த, இந்த, எந்த இவற்றுக்கு அடுத்து ஒற்று மிகும். அங்கு, இங்கு, எங்கு இதற்கு அடுத்தும் ஒற்று மிகும். அப்படி, இப்படி, எப்படி இதற்கு அடுத்தும் ஒற்று மிகும். ஆனா அதே சமயத்துல அது, எது, இது இவற்றுக்கு அடுத்து ஒற்று மிகாது. அவை, இவை, எவை இவற்றுக்கு அடுத்தும் ஒற்று மிகாது. அத்தனை, இத்தனை, எத்தனை இவற்றுக்கு அடுத்தும் ஒற்று மிகாது. அப்போது, இப்போது, எப்போது இவற்றுக்கு அடுத்தும் ஒற்று மிகாது. ஆனா அதே சமயத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த யாங்கு, ஈங்கு இந்த சொற்களுக்கு அடுத்து ஒற்று மிகும். முக்கியமா இன்னொரு விஷயம், இந்த கண்டபடி, கண்டபடி பேசினான், சொன்னபடி செய்தான் என்று சொல்லும் போது கண்டபடி செய்தான், சொன்னபடி செய்தான் என்று எழுதுவது கூடாது. இந்த கண்டபடி, இந்த படி என்று முடியுது இல்லையா, இதற்கு அடுத்து ஒற்று என்றைக்குமே மிகாது, எப்பொழுதுமே மிகுத்து எழுதக்கூடாது.